ஹாய் பிரதர்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் நம்ம கேஜை பாருங்களேன் எப்படி இருக்குது என்னென்னு. மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். ஒரு டைமில் 2 டைமில் பாம்பு வந்துருச்சு அப்படின்னு. நேற்றுமே நம்ம வீட்டுக்கு பாம்பு வராமல் இல்லை, கண்டிப்பாக வந்தது. ஆனால் நேற்று வந்து சும்மா இல்லை, இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆனதில்லை. நேற்று எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் இந்த கூண்டில் இருக்குது, மாறி இந்த கூண்டில் இருக்குது. புறாங்கெல்லாம் நிறைய அடி வாங்கிருச்சு. நம்ம இந்த நேற்று வந்த பாம்பு வந்ததில்லை. அப்புறம் 2, 3 புறா செத்தது போய் இப்போ நீங்கள் பார்க்குற புறாக்கு விஷம் மேலே பட்டிருக்குது. அதனால் புறா டல்லாக நின்றுருக்குது. எந்த கூண்டில் இப்போ இது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பாம்பு வந்தது. இப்போ பார்த்தா இந்த கூண்டில் ஏறி இருக்குது உள்ள. நம்ம அதை பார்க்காம விட்டுருக்கோம். நமக்கு அவ்வளோ நேரம் உள்ள குஞ்செல்லாம் பார்த்து நல்லா தான் இருந்தது. அப்புறம் கடைசி செக் பண்ணது தெரியுது இப்போ பாம்பு இதுக்குள்ளே தான் இருந்ததுன்னு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு நாகப்பாம்பு அப்படின்னு. நம்ம 2 டைம் விட்டுட்டோம், இது 3ஆவது டைம் இதுவே நம்ம இந்த பாம்பு விடுற மாதிரி இல்லை. இப்போ இந்த புறா பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோயிலேருந்து வாங்கியிருந்தோம் நல்லா டைமிங்கில். அந்த புறாவையும் விஷம் இதனால செத்து போச்சு. அடுத்து இது நம்ம குஞ்சிலே 2 மணி நேரம் பறந்த புறா இது. இதுக்கு மேலேயே விஷம் பட்டுருச்சு. அதனால் இது ரொம்ப டல்லாகிடுச்சு புறா. இதுக்கு மேலே அந்த பாம்பை நான் விட விரும்பல. அதனால் நான் எதிரே முடிச்சிட்டேன் அந்த பாம்பை. நீங்களும் முதல் டைமே பாம்பை பார்த்தா அதை கொண்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆயிரும். பாய்.